காவேரி மெடிக்கல் கேர் நிறுவனத்தின் சார்பில் இயங்கும் காவேரி மருத்துவமனையானது தமிழ்நாட்டில் திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் திருச்சி, சென்னை, ஓசூர், திருநெல்வேலி மற்றும் சேலம் ஆகிய இடங்களில் இவர்களுக்கு கிளை மருத்துவமனைகள் உள்ளன. அதைப்போல பெங்களூரிலும் இவர்களுக்கு ஒரு கிளை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. சென்னையில் ஆழ்வார்பேட்டை மற்றும் அண்ணா நகரை தொடர்ந்து தற்போது வடபழனியில் புதிய கிளை இன்று 20/3/2024 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை காவேரி மருத்துவமனையின் நிறுவனர்களான திரு எஸ். மணிவண்ணன் மற்றும் சந்திரகுமார் இருவரும் வரவேற்று சிறப்பித்தனர். மருத்துவமனையை திறந்து வைத்து பேசிய திரு ரஜினிகாந்த் அவர்களின் காணொளி இதோ உங்களுக்காக. அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணுக்கு போதா மறுபடியும் இருந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்கணும் அன்னைக்கு இப்போ சார் எங்க சொன்னாங்க. இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி, நர்ஸ் பற்றி, ஹாஸ்பிட்டல் பற்றி அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100% உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டல் இருந்து, விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்து, காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து, ராமச்சந்திரா மெடிக்கல், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருந்து, சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டல் இருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மேயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு. அதனால வந்து இந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் என்பது ஒரு பெரிய ஒரு, ஏன்னா அவங்களுடைய உதவியால, அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால, இந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனாலதான் நான் இன்னும் வாழ்ந்தேன். ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது இந்த பழைய நினைவுகள் எனக்கு ஞாபகம். நீங்கள் ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் வந்து 45 இயர்ஸ் முன்னால் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கே வந்து ஸ்டூடியோஸ் எல்லாம் இருக்கும், முதலமைச்சர் இருக்காங்க, ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும். இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு, பள்ளம், செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே தான் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம், ஒரு மின்சாரம் சொல்லி ஒரு படம், அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு, ஒரு 80% வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங். அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம், எப்படி அந்த காலியிடம் இருக்கு அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம், மின்சாரம், விஷு, அவங்களோட விஷு மிகப்பெரிய டேலண்ட். அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனங்களை எழுதி ஆக்ட் பண்ணாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதோட 200 மடங்கு வந்து அந்த படம் வந்து டைரக்ட் பண்ணிச்சு. அது ஒரு ராசியான வீடுன்னு ஆயிடுச்சு. ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணா கூட அந்த வீட்டில் வந்து ஒரு 2 சீனு 3 சீன் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் படங்கள் கூட 5-6 படம் வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணிருக்கோம், எல்லாமே ஹிட் ஆகும். ஸோ ஒரு ராசியான இடத்துல ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது பயங்கரமா மிகவும் பெரும் சந்தேகமும் கிடையாது. சரி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறது வந்து ஒண்ணு நோயாளிகள் வந்து பார்க்கறதுக்கு நம்ம வேண்டியவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம். இல்லைன்னு சொன்னா நம்ம நோயாளியாக நாம போறோம். நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து நோயாளியாகவே நம்ம ஆடவர் பேசுகிறார். காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் ஃப்ரெண்டு நல்லா தெரியும். அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக வந்து இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு, அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல. பரணி சிவராஜன் 2 பேர் காரை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஆட்டோ ரிக்ஷா போட்டு போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு ஆண்டவர் பேட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 hour வந்து
மீட்டிங்கு இங்கே ஒரு டென்ஷன் ஒரு 1.5 அப்புறம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இது மேஜர் ப்ராப்ளம். இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் நம்ம வந்து ஆகும், இல்லைன்னா ஒன் டே மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அது வந்து இது வரை மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம், இதுக்கு ஷார்ட் ட்ரை பண்ணிட்டு நம்ம ஃபாரின்ல கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவர் பேசுறாங்க. ஸோ எனக்கு வந்து டாக்டர் சேகர் அவர் டெஸ்டிங் வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங். அதுக்கு என்னுடைய பர்சனல் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் பிஆர் அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ள அவர் தெரிஞ்சு போச்சு, அவர் நான் கேட்டேன். அவரு வந்துருக்காங்க, வந்து உடனே சொன்னாங்க யார் பண்றாங்க ஆப்ரேஷன், இந்த மாதிரி சேகர் பண்றாங்க, பெஸ்ட் ஹாப்பி யூ டு இட் ஹியர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அவரு வந்து சேகர் சொன்னாங்க ஒரு அவங்க வந்து கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஒரு 100% பேஷன்ஸ் 100% எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான், ஃபெயிலியரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி ஆப்ரேஷன் டேட் போகிறதுக்கு முன்னால சேகர் வந்து சொன்னாங்க 99% கேரண்டி, 1% அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. 99% முடிஞ்சு போச்சு, 1% தான் நம்ம கொஞ்சம் வெளியில் வந்து 1% சொன்னா இப்போ சொன்னா ஒரு வீடு நல்லா வாங்கலாம், நல்லா ஷேட் கிரானைட் மாடல் அந்த சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு. ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இருக்கு, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கீங்க அது சொன்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். 1% அது கம்ப்ளீட்லி வந்து அனஸ்தீசியா கொடுக்குற வரைக்கும் இந்த 1% தான் மைண்ட் இருக்குது. அனஸ்தீசியா கொடுத்த கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் வந்து சரியா வந்து ஒரு 6-7 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 15 days வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களுடைய மேரேஜ் இல்லாத ஒர்க்கர்ஸ் நர்ஸ் நைட்ஸ் டாக்டர் ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியல. அவங்க முதலாளி அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல விதத்துக்கு இருக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின், ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எம்ப்ளாய்க்கு யாருமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின், செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி, நாணயம். இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் வித்துறாயம் திருத்தம் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும், ஒரு சமையல்காரனாகட்டும், வேலைக்காரனாகட்டும், டிரைவராகட்டும், எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனுக்கு கவனிக்கப்படுவான். அவன் டெஃபினெட்லி லைஃப்ல முன்னேறும். இந்த 4 குவாலிட்டிஸும் இருக்கு. இது இருக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 years பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெஸ்ட் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்துட்டு பல சென்டர்ஸ்ல அது வந்து ஆழ்வாங்க. அது பண்ணி இப்போ பக்கத்தில் வெளியே எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா கமலஹாசன் வீடு பக்கத்தில் சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, கமலஹாசன் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு சொல்லுவாங்க. சும்மா சொல்றாங்க கமலஹாசன் வந்து பேசவே கூடாது மீடியா ஒரு வாரம் சொன்னாங்க. இது நீங்க வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து மூச்சு விட்டா கூட போயிருந்தாரு. ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்து இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஒரு எம்பாயர் இங்கே பண்றது பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல சேலம் வகையெல்லாம் வந்து சிம்பிளா இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெருமைப்பட்ட ஒரு விஷயம்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆர்கன் மல்டிபிள் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு சென்டர் பண்ணுறது ஐ திங்க் வெரி 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 அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இங்கே மாடர்ன் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த மாடர்ன் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபாரின் கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இங்கே அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அங்கே வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அவங்க அப்டேட் இருப்பாங்க. ஃபாரின்ல எல்லாம் ரிசர்ச் சென்டர் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கொடுத்துட்டு அவங்க இந்த சயின்டிஃபிக்காக மெடிக்கல் எல்லாம் அப்டேட் இருப்பாங்க. நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி அரசியல் எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட் இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபலி இருக்கு. கம்ப்ளீட்லி எல்லாம் பெஸ்ட் டாக்டர்ஸ் கொண்டு லோக்கலி இருக்காங்க. இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ ஃபிளாட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஃபிளாட்ஸ் இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாம் அவங்க நீங்க பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு, பக்கத்துலேயே மளிகை மார்க்கெட் இருக்கு. நீங்க வாங்கினேன்னு சொல்றாங்க பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி யாருமே பண்ணுறது. இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ யாருக்கு எந்த வயசுக்கு பெரியவருக்கு இல்லை, எந்த வயசுக்கு யாருக்கு எந்த காரியங்களும் இல்லை. இந்த எல்லாமே கல்வியாச்சு. காற்று, தண்ணி, பூமி, ஈவன் கலப்படம் எல்லாத்துக்கும் பச்சை குழந்தை மருந்து, அந்த மருந்துலையும் கலப்படம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது? வெளியே போட்டு தெருவில் போய் சாதனை வரைக்கும் அவங்களுக்கு சிறையில் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டிராஃபிக்ல 10 நிமிஷத்துக்கு போகிறது 1 hour 2 hours ஆகும். அவன் போய் சேர்ந்துக்குள்ள அந்த டிசீஸ் மெடிசன் யூஸ் பண்ண முடியும் தெரியாது. அதனால எத்தனையோ உயிர் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ரியலி மக்களுக்கு எல்லாருக்கும் தரும். சென்னைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது நான் மட்டும் மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன். இப்போ நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இல்லை ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகுது. மூஞ்சி பணக்காரருக்கு மட்டும்தான் அது ஸோ நீங்கள் கம்ப்ளீட் ஒரு டொனேஷன் மாதிரி எஸ்டிமேட் பண்ணி ஒரு கார்பன் கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவர்களுக்கு அது அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி மிக 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 சந்தோஷமா நான் இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும்னு சொல்லி ஆகும்.